கண்டிப்பா இந்த வேலைக்கு சூட்டா இருப்பேன். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததுக்கான ப்ரூஃப் இதுல இருக்கு. உங்களால இதை செய்ய முடியுமா? கண்டிப்பா. லேப்ல ஒர்க் பண்ணணும்ன்றதுதான் என்னோட ட்ரீமே. என்னால முடியும். ஓகே வெல், இப்ப பாத்தீங்கன்னா நான் நம்ம லேப்ல புது எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்ன ரிசோர்ஸ் அது? ரெட் ரேஞ்சருக்கான புது கண்டுபிடிப்பு அது. அதுதான் நாங்க இப்ப ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிரதர் ரெடியா? அந்த கண்டுபிடிப்பை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்கு. நீ இப்ப இதுக்கு தயாரா இருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல உனக்கு இது இந்த கேட்ச். அடுத்தது டொமேட்டோ. பர்ஃபெக்ட். நைஸ். அவ்வளவுதான். ஆனா இது நம்ம ரோபோட்டோனை அழிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா சாலட் மட்டும் பண்ணி தரும் தெரியுது. எனக்கு ஏதாவது குடிக்க கிடைக்குமா? இந்த கேட்ச். கெஞ்சி கேட்டுக்கிற என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். பரவாயில்ல, டேஸ்டா தான் இருக்கு. உங்களோட கண்டுபிடிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க தான் சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க இப்ப கிளம்பலாம். இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செலக்ட் ஆனா கூப்பிடுங்க. அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நான் தான். நீ எவ்வளவு பேரை வேணா இன்டர்வியூ பண்ண, ஆனா அதுல செலக்ட் ஆக போறது நான் மட்டும்தான். சூப்பர், தேங்க் யூ சோ மச். ஹே நிக். ஹே ஜோயி, நீயும் இன்னைக்கு மூவி பார்க்க வந்திருக்கியா? அதுவும் எனக்கு பிடிச்ச படத்தை பார்க்க. யா, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். உனக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்குமா? அமேசிங். நான் இப்ப இருக்கிற நிலைமையில சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் பாக்குறவெல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆனா நீ ஹெல்ப் பண்ணுங்க, நான் நிஜமாவே அப்ரிஷியேட் பண்றேன் சொல்லி. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா படம் பார்க்கலாமா? கண்டிப்பா. ஆசம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த டியூபோட்ரான்ல லைட்னிங் பவரை உருவாக்கிட்டா போதும், எல்லாம் முடிச்சு. ஸ்டோரி டைம் கொஞ்சம் நிறுத்துறியா? ரோபோட்ரானை கூட்டிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் இன்னொரு டியூபோட்ரானா? ஆமா, நான் தான் டியூபோட்ரான் 2.0. இத ஒண்ணு சேஞ்ச் தெரியலையே. ஒன்னும் சேஞ்ச் பண்ணல. என்னன்னு கேளுங்க. நீங்க உங்க டியூபோட்ரான்ல எப்படி ஃபெயில் ஆனீங்களோ அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் புதுசா ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏய், அத நீ என்கிட்ட இருந்து திருடிட்டியா? கர்ப்பாம்பூச்சி மண்டையா, எதுக்கு இப்ப நீங்க சண்டை போடுறீங்க? சரி, நீங்க அதை விடுங்க. என்கிட்ட இப்ப 4 எனர்ஜான்ஸ் இருக்கு. ஏய், இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இதானே திருடி வச்சுக்கிட்டு என்கிட்ட சீல போடுறியா? அமைதியா இரு. யாரு பண்ணா என்ன, நாம ஜெயிச்சாகணும். இத வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத முதல்ல யோசிக்கணும். இன்னும் என்னெல்லாம் தேவைப்படுங்கிறத யோசிச்சு அந்த ரேஞ்சர்ஸ் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் என்னோட பிளான். இந்த தடவை கண்டிப்பா சொதப்பேன். அவன் கண்ணு பாத்தியா? அது ரொம்ப பயமா இருந்தது. இப்ப பயமா இருக்கா? நான் பாப்கார்ன் எடுத்துக்கலாமா? இது அவங்க தானே? இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் வந்திருக்காங்களா? ஒரு நிமிஷம். ஆனா ரேஞ்சர்ஸ்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க கூடாதே. இது நல்லதுக்கு இல்லையே. சரி, உன் வாயை தர. சரி, கிளம்பலாமா? போலாம். இந்தா, இத போட்டுக்கோ. ஓ, தேங்க்ஸ். உடனே கிளம்பலாம். கமாண்டர் சொல்றது சரியா தான் போச்சு. யாரோ இங்க வந்துறானுங்க. ரோபோட்ரான். ஏய், இவன் போன வாட்டி வந்தது. ஆமா, திரும்பவும் வந்துட்டேன். நீங்க என்ன யோசிச்சாலும் இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு நீங்க இப்போ பதில் சொல்லுங்க பாப்போம். இது ரோபோட்ரானுக்கு கொடுக்கக்கூடிய ஃபியூரிசல். இத பத்தி எனக்கு நல்லா தெரியும். அத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப ஒண்ணுதான். இது மோர்பிங் டைம். ஆக்டிவேட் ப்ளீஸ் பவர். இதோ நானும் வரேன்.
பயந்துட்டீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. தோ அந்த வேலை வந்துகிறோம். நீ என்ன நினைச்சாலும் உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியும். அதையும் பார்க்கலாம். என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? எங்க ஓடுற நில்ல. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா இதை விட எப்படி அது பவரா இருக்குன்னு எனக்கு புரியல. அதுக்கு காரணம் அந்த ஃபியூரிஸ். அதனால தான் அந்த ரோபோட்ரான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, இது ரொம்ப மோசம். அந்த சூரியன் செல்ல வச்சுட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணுகிறேன். உன்னை விட மாட்டாவே. இதோ வரேன் பாரு. ப்ரோ, நம்ம நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரிப்பா, இது எனக்கே எனக்குதான். இது என்னோடது. என் கையில கட்சதுனால இனிமே இது எங்களுக்கு தான் சொந்தம். இப்போ இங்க இருந்து போறேன். இந்த உனக்கான ஸ்பெஷல் டியூன். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒன்னால முடியாது. நோ, எனக்கு என்ன அது? நான் தான் சொன்னல என் அதிரடி இசைக்கு அலர்ட் ஆகிறேன்னு. என்ன மறுசலாய் படுத்து கிடக்கியா? என்ன அப்படி கத்தியா? எழுந்தவா, மோதி பார்க்கலாம். கவலைப்படாத, பவர் போன ஒண்ணு நான் அடிக்கலாம் மாட்டேன். அப்படியா? அதையும் பார்த்தலாம். இந்த இப்ப இத கூட நல்ல டைம்ல வந்த க்ரூஸ் ஒரு வழியா வந்து என்னை காப்பாத்திட்டேன். கவலைப்படாத நண்பா, நான் எப்போதும் கூட தான் இருப்பேன். நண்பா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இவன் தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். வேள்வன் நினைச்சியா? அதனால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. க்ரூஸ், இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போ. என்ன பயந்து வீட்டுக்கு வர்றீங்களா? ஓடுங்க. போங்க, நான் பாத்துக்கிறேன். என் டியூனை எனக்கே காப்பி பண்ணிட்டு போறீங்களா? ஏய், போறா. ஏய், அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஃபியூரி செல்ஸ் நமக்கு வேணும். கண்டிப்பா வாங்கிடலாம். கவலைப்படாது. சேவர் சார்ஜ். ஸ்ட்ரைக்கர் பீஸ்ட் பவர். கம் ஆன் ப்ளீஸ், இதோட எல்லாம் முடிஞ்சது. இது என்னைக்குமே உங்க கைக்கு கிடைக்க விட மாட்டேன். இப்போ நான் இங்க இருந்து கிளம்புறேன். அவங்க கிட்ட இன்னும் டியூப் இருக்கு. அது நல்லதுக்குல்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல கமாண்டர். இந்த சூப்பர் பவர் ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரோபோட் வந்து எங்க கிட்ட இருந்து தூள் தூளா கிடைச்சு. ஆமா, நாங்க அங்கிருந்து தப்பிச்சு வர வேண்டியதா போயிடுச்சு. இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. ஸ்டீலும் நானும் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபியூரி செல்லை கைப்பற்றணும். அவங்களால இதுல இருந்து பவர் எடுக்க முடியும்னா நம்மளாலே முடியும்ல. இதை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஆர்மர் கிரியேட் பண்ணலாம். ஆனா அது ரோபோட்ரானை ஸ்டாப் பண்ற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. என்ன ரிசர்ச் பண்ணணுமோ அதை பண்ணி பண்ணலாம். முதல்ல வேலையை ஆரம்பி. டிஸ்மிஸ்ட். சொல்லு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எப்படி இருந்தது? அது வந்து நான் இன்னும் யாரையுமே ஹையர் பண்ணல. என்னை விட உனக்கு தான் மனுஷங்களை பத்தி நல்லா தெரியும். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் செலக்ட் பண்றியா ப்ளீஸ்? தேங்க்யூ, இது போதும் எனக்கு. நான் உன்னை எப்பவுமே நம்பலாம் சோயி. தேங்க்யூ. ஓ சாரி. இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். ஹேய், என்ன தெரியுதா? ஆனா உனக்கும் உன் நண்பனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன சொல்ற? உன்கிட்ட சொல்றதை விட காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.
இந்த படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? அ, எதுக்கு இது நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க? இது நீயும் உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் டேட் போனது தானே இது? ஆமா தானே, சொல்லு. எனது டேட்டா? இல்ல இல்ல, நாங்க வெறும் மூவிக்கு போனோம், அவ்வளவுதான். ஓ, நிஜமா தான் சொல்றியா? உனக்கு ரேஞ்சர்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். செக்ஷன் 42ல என்ன இருக்குதுன்னா கொஞ்சம் இத படிச்சு பார்த்து நீ சொல்லு. ரேஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க கூடாது, எனக்கு தெரியும். அப்படின்னா இத உடனடியா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்கட்டுமா? சொல்லு. அப்படி செய்யக்கூடாதுன்னா லேப் அசிஸ்டண்டா உடனே என்ன ஜாயின் பண்ணணும். இல்லனா இந்த வீடியோவை நான் கமெண்டருக்கு பாஸ் பண்ணிடுவேன். அப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும். அப்புறம் எல்லா பிரச்சனையும் உனக்கு தான். என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? நான் சும்மா வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா இந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ஒரு வழியா என்னோட கனவு நிறைவேற போகுது. நான் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ அதுக்கு ஜோயிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஃபியூரி செல் நான் டிசைன் பண்ற ஆர்மருக்கு பவர் கொடுக்கறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் தயார் பண்ணிட்டா ரெடியா இருக்க. கிரேட். அதுக்கப்புறம் என்ன நான் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே, கேட்கட்டுமா? நீங்க சொன்ன இந்த